மலர் அகாடமி ஃபார் யூ உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம யூனியன் பட்ஜெட் 2020 அதனுடைய ஃபினான்ஷியல் செக்டர்னுடைய டாக்ஸேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஓவரால் யூனியன் பட்ஜெட் இந்த 2020 அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டாக்ஸேஷன்ஸ் நம்ம பற்றி பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் அப்படின்னாலே டாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ எக்ஸாம்லாம் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த டாக்ஸேஷன்ஸில் இது ஒரு கொஞ்சம் நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டாக்ஸேஷன்ஸில் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ டாக்ஸேஷன் ரிஜைம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ ஓல்டு டாக்ஸ் ரிஜைம்லேயே பழைய டாக்ஸ் ரிஜைம் நீ கண்டினியூ ஆகுறதுனால ஆகிக்கலாம். ஆனால் அதுக்கு சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீ புதுசாக இந்த டாக்ஸ் ரிஜைமில் நீ கண்டினியூ ஆகணும்னா இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 70 டிடக்ஷன்ஸ் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கு. இப்போ செக்ஷன் 80C இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், லீவ் ட்ராவல் அலவன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட், எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே கவர்மெண்ட் ரிமூவ் பண்ண அந்த டிடக்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்ஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 70 டிடக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்லேயும் கம்மி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நியூ டாக்ஸ் ரிஜிமில் டாக்ஸேஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் கம்பெனிஸ்க்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கம்பெனிஸ்க்கு. ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் ஃபார் ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் டு பி இன்ட்ரடியூஸ்டு. அப்புறம் ஆதார் பேஸ்டு குயிக் இஷ்யூயன்ஸ் ஆஃப் பேன் அனௌன்ஸ்டு. ஸோ இதெல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ 5 லேக்லேருந்து 7.5 லேக் வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 20% இருந்ததை 10% குறைச்சிருக்காங்க. 7.5 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு 15% டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 20% இருந்தது, இப்போ 15% பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 லேக் டு 12.5 லேக் அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய இன்கம் இருக்கவங்களுக்கு 20% டாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 30% இருந்துச்சு. 12.5 லேக்லேருந்து 15 லேக் வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்களுக்கு 25% டாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 30% இருந்தது. எபவ் 15 லேக் கண்டினியூ அட் 30%, பட் வித்தவுட் எக்ஸம்ஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதான் இப்போ 70 டிடக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் போயிடும். ஸோ அதாவது இப்போ ஓல்டு டாக்ஸேஷன்ஸ்லேயும் நாங்கள் கம்மி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 80C இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஆனால் டாக்ஸேஷன்ஸ் கொஞ்சம் பழையபடி அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ டாக்ஸேஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 5 லேக் டு 7.5 லேக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பழைய டாக்ஸேஷன் 20% இருந்தது, இப்போ 10% பண்ணியிருக்காங்க. இப்போ டேக்ஸ் கம்மியாகும்போது இந்த எக்ஸப்ஷன்ஸே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பழைய டாக்ஸ் ரிஜிமில் டேக்ஸ் அதிகமாக இருந்துச்சு, அந்த எக்ஸம்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கார்பரேட் டேக்ஸ், அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டைரக்ட் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் வரும். இப்போ கார்பரேட் டேக்ஸ் ஒரு டைரக்ட் டேக்ஸ். அப்புறம் நியூ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்குலாம் டேக்ஸ் ரேட் 15% கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது இந்தியன் கார்பரேட் டேக்ஸ் தான் வேர்ல்டுலேயே ஒரு லோயஸ்ட் டேக்ஸாக இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இது டேரக்ட் கொஸ்டின்ஸாகவே யூபிஎஸ்சியில் கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ், இது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இது இந்தியா ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்லாம் கொண்டு போய் வைக்கும். இப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சாதான் அது என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு நல்லா புரியும். இப்போது ஒரு கம்பெனியில் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், 2-3 பேர் இருக்கலாம். ஆனால் இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியிலேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனியில் டெசிஷன் மேக்கிங் கிடையாது, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் ஹோல்டிங் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க எம்ஓயு போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனிக்கும் அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டருக்கும் எம்ஓயு போட்டிருப்பாங்க. ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸு இல்லைன்னா 1 இயர்க்கு ஒன்ஸு சம் பர்சன்டேஜ் நீங்கள் எங்களுக்கு ஒரு டிவிடெண்டாக தந்துடணும்
அப்படின்னு சொல்லிட்டு MOU வந்து போட்டிருப்பாங்க. அப்போ இந்த கம்பெனி வந்து அந்த இன்வெஸ்டருக்கு வந்துட்டு ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கான டேக்ஸை வந்துட்டு கழிச்சுட்டு மிச்சம் தான் வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்க கைக்கு வந்துட்டு இன் ஹேண்டு போகும்போது வந்துட்டு கம்மியாக தான் போகும். ஆனால் இப்போ இந்த டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த டைரெக்டாகவே அந்த ஷேர் ஹோல்டர் கையில இல்லைன்னா இன்வெஸ்டர் கையில் வந்துட்டு அது போகும். ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த டாக்ஸேஷன் கட்ட வேண்டியது வரும். இந்த கம்பெனி வந்து கட்ட வேண்டியது வராது. அது வந்துட்டு ஒரு நாமினலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியா வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக வந்துட்டு கொண்டு போகக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்காக வந்து 25,000 crore எஸ்டிமேட்டட் ஆனுவல் ரெவன்யூ ஃபார் கான். இதுக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த டேக்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நஷ்டமாகும். ஸோ இருந்தாலும் இந்தியா வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆனுவல் டர்ன் ஓவர் 100 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 100% டேக்ஸ் ரிடக்ஷன் ஃபார் 3 consecutive அசஸ்மெண்ட் இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 years. ஓகேவா, ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில், ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸில் ஸ்டார்ட் அப்ஸ் வித் டர்ன் ஓவர் அப் டு 100 crore டு என்ஜாய் 100% ரிடக்ஷன் ஃபார் 3 consecutive அசஸ்மெண்ட் இயர்ஸ் அவுட் ஆஃப் 10 years. ஸோ ஸ்டார்ட் அப்பில் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 100% டேக்ஸ் ரிடக்ஷன். ஓகே, 100 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு. ஸ்டார்ட் அப் கீழே வர்றவங்களுக்கு தான், மற்ற கம்பெனிஸ்க்கு வந்துட்டு கிடையாது. அதாவது டேக்ஸ் பேமெண்ட் ஆன் ESOPs அது வந்து டிஃபோர்ட் பண்ணியிருக்காங்க, வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க, அதாவது தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. இப்போ எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் இல்லைன்னா எம்ப்ளாயி ஷேர் ஓனர்ஷிப், அது வந்துட்டு ESOP அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் பேமெண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து டேக்ஸ் பேமெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனி கீழே நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அந்த கம்பெனியினுடைய ஷேர்லேயோ இல்லை அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்லேயோ வந்து சம் பர்சன்டேஜ் வந்து லேபர்னுடைய ஷேர், லேபர்னுடைய ஸ்டாக் அந்த மாதிரி வந்து சொல்லி கொஞ்சம் வந்து வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த கம்பெனியினுடைய அந்த மதர் கம்பெனி, தாய் கம்பெனி அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க இதில் வந்துட்டு இந்த எம்ப்ளாய்க்குன்னு சொல்லி சம் ஷேர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாய்க்கு வந்துட்டு அதில் சம் பர்சன்டேஜ் வந்துட்டு கொடுப்பாங்க. சீனியர் எம்ப்ளாயீஸ்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டப்போ இந்த டெக்ஸ்டைல் மில்லையெல்லாம் வந்துட்டு கம்பெனியில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய இந்த சீனியர் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து லாபத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு டாக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். டெக்ஸ்டைல் மில்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த டைம்லாம் இந்த டாக்கெல்லாம் ரொம்ப வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு அது அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் கொடுக்கும்போது அதுலேயும் வந்து டேக்ஸ் வந்துட்டு கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அந்த டேக்ஸ் போக மிச்சம் வந்துட்டு எம்ப்ளாயி கையில் கம்மியாக தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த டேக்ஸ் பேமெண்ட் ஆன் ESOP வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் அது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, அதில் டேக்ஸ் பேமெண்ட் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது புரிஞ்சுதான். நெக்ஸ்ட் வந்து MSMEஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், லெஸ் கேஷ் எக்கானமி. அதாவது வந்துட்டு 1 crore வரைக்கும் இருக்கிற டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆடிட்டேஷனே வந்துட்டு கிடையாது, அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, ஆனுவல் டர்ன் ஓவர் 1 crore வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஆடிட் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 5 crore வரைக்கும் ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆடிட் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா சொல்ல கிடையாது. எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இங்கே தான் வருது UPSCக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது. 5% பிஸ்னஸ், லெஸ் தேன் 5% பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் கேஷ். ஸோ இப்போ நம்ம மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே டிஜிட்டல், இந்த எல்லாமே டிஜிட்டலை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பண பரிவர்த்தனை எல்லாமே அப்போ தான் நம்மளுடைய பிளாக் மணி எல்லாமே வந்துட்டு ஒழிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு 5%, லெஸ் தேன் 5% பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கேஷில் இருந்து ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து அவங்களுக்கு 5 crore வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆடிட்டேஷன் வந்துட்டு கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து லீகலாக போயிடுது இல்லையா. ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன நடக்குதுங்க அங்கே தான் நிறைய மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ண முடியும், இல்லீகல் ஃபேக்லாம் நிறைய பண்ண முடியும். ஸோ எல்லாமே நமக்கு டிஜிட்டலில் பண்ணும்போது, நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணும்போது நமக்கு ஃப்ராட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ பேரிட்டி பிட்வீன் கோஆபரேட்டிவ் அண்ட் கார்பரேட் செக்டர். ஸோ கார்பரேட் செக்டர் கொடுக்குற அந்த பெனிஃபிட் வந்து கோஆபரேட்டிவ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் டு பி டாக்ஸ்டு அட் 22%, அது கூட 10% சர்சார்ஜ் பிளஸ் 4% செஸ் வித் நோ எக்ஸம்ஷன் ஆர் டிடக்ஷன்ஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் அதுலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸம்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எப்படி ஒரு கார்பரேட் செக்டருக்கு வந்துட்டு ஒரு மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகேவா, இப்போ கார்பரேட் செக்டருக்கு வந்துட்டு மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் கன்செஷன் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது
ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் பூஸ்டப் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு மோடி கவர்மெண்ட் வந்துட்டு மேக் இன் இந்தியாவில் ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப நிறைய வரணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நிறைய ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்துட்டு இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணுறாங்க. அப்போ எப்படி வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்கும்போது தான், கன்செஷன் கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு வருவாங்க இல்லையா. இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர்ஸில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் 31 மார்ச் 2024 அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு வரும்போது இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்டு, கேபிட்டல் கெயின்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து வரும் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை டிவிடெண்ட்டு இல்லை அந்த கேபிட்டல் போட்டதுனால வரக்கூடிய கெயின்ஸ் இதெல்லாமே வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்போ அப்படிங்கும்போது லாக்இன் பீரியட் ஆஃப் 3 years பை தி சாவரின் வெல்த் ஃபண்ட் ஆஃப் ஃபாரின் கவர்மெண்ட். ஸோ அந்த ஸ்கீமில் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வருது. ஓகே, இப்போ லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது வந்து இப்போ 3 years வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு இருக்கணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர்ஸில் அவங்க வந்துட்டு லாக்இன் பீரியட் 3 years. ஸோ லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது வந்து 3 years கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு இடையில வந்து நான் வந்துட்டு போகிறேன், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லக்கூடாது. 3 years வந்து கம்பல்சரி வந்துட்டு இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரையாரிட்டி செக்டர்ஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் இதில் வந்து 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன் தராங்க. ஸோ இதில் எப்போ அப்படிங்கும்போது பிஃபோர் 31st 2024 வித் அ மினிமம் லாக்இன் பீரியட் ஆஃப் 3 years பை தி சாவரின் வெல்த் ஃபண்ட் ஆஃப் ஃபாரின் கவர்மெண்ட். ஓகே, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் வந்துட்டு அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் வந்துட்டு என்ன அதுக்கு டாக்ஸேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அடிஷனல் டிடக்ஷன் அப் டு ₹1.5 lakh லோன் எக்ஸ்டெண்டட் டில் மார்ச் 2021. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லோன் டிடக்ஷன் வந்துட்டு இருக்குது அஃபோர்டபுள் ஹவுசிங்கில். அடிஷ்னலாக ஒரு ₹1.5 lakh வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டில் 2021 வரைக்கும் அந்த ஸ்கீம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் பேன். இப்போ வந்துட்டு நமக்கு ஈஸியாக வந்துட்டு பேன் கார்டு கிடைக்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆதார் மூலமாகவே நமக்கு ஆன்லைன் த்ரூ ஆதார். ஸோ ஆதாரை வச்சு நமக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து பேன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து விவாட் சி விஸ்வாஸ். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ யூபிஎஸ்சிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஸ்கீமில் வந்துட்டு டெட்லைன் ஆஃப் 30th June 2020 டு ரெடியூஸ் லிட்டிகேஷன்ஸ் இன் டைரக்ட் டாக்ஸஸ், waiver of interest and penalty, only disputed taxes to be paid for payments till 31st March 2020, additional amount to be paid if availed after 31st March 2020. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதுலாம் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய குளறுபடிகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்துட்டு ஒரு தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த விவாட் சே விஸ்வாஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்துட்டு உருவாக்கியிருக்கு. இந்த டாக்ஸேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ அதுக்கான டெட்லைன் வந்து 30th June 2020 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ டாக்ஸேஷனில் வந்து எங்களுக்கு இந்த டவுட் இருக்குது, ஸோ இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம், இது வந்து நாங்கள் கம்மியாக கட்டியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் டாக்ஸேஷன்ஸில் கட்டும்போது. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து டாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். அவன் 31st March 2020 முன்னாடி அவங்க வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறாங்க, எவ்வளோ வந்து பெனால்ட்டி கூட கட்ட போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுட்டு 31st March 2020 முன்னாடி அவங்க டாக்ஸேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த பெனால்ட்டி எல்லாம் வந்துட்டு வராது. ஸோ 31st March 2020 அப்புறமா வந்துட்டு அவங்க டாக்ஸேஷன் பண்ணும்போது அவங்க வந்து அடிஷ்னல் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது வரும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த டாக்ஸேஷன் பார்ட்டில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபார் சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ஜிஓஸ் எல்லாம் நிறைய இல்லை, ஃபாரின் என்ஜிஓஸ். ஸோ அந்த மாதிரி இதில் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டு பி மேட் கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக். ஏன்னா நிறைய ஃபேக் என்ஜிஓஸ் வந்துட்டு ஃபாரின்லேருந்து இந்த ஃபண்டு வருதுங்கிற பேரில் வந்துட்டு அவங்க நிறைய மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் URN அது வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ வரக்கூடிய நியூ சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுட் ஃபார் நியூ சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் 3 years. ஸோ புதுசாக வந்து சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அலோவ் பண்ணிடுறாங்க ஃபார் 3 yearsக்கு. ஓகேவா. CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் டு அடாப்ட் டாக்ஸ் பேயர்ஸ் சார்ட்டர். நெக்ஸ்ட் லூசஸ் ஆஃப் மெர்ஜ்டு பேங்க்ஸ். ஸோ இப்போ பேங்க் வந்துட்டு மெர்ஜ் ஆகிருக்கும்போது அதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு லாஸ், டிப்ரிசியேஷன், ஸோ அதெல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை தீர்க்கறதுக்காக இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வந்துட்டு கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது இன்டைரக்ட் டாக்ஸ் GST.
கேஷ் ரிவார்டு சிஸ்டம் envisaged to incentivize customers to seek invoice. ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு கஸ்டமர் வந்து கடையில் போய் கேட்டு வாங்கும்போது எல்லாமே வந்து இன்வாய்ஸ் கேட்டு வாங்குங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ரிவார்டு சிஸ்டம் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சிம்பிளிஃபைடு ரிட்டர்ன் வித் ஃபீச்சர்ஸ் லைக் எஸ்எம்எஸ் பேஸ்டு ஃபைலிங். இப்போ சில கம்பெனிஸ்க்கு வந்து எல்லா கம்பெனியுமே வந்துட்டு ஒரு லாப நோக்கத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ டர்ன் ஓவரே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாலாம் இருக்கலாம். ஸோ நில் டர்ன் ஓவர், நில் ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு அந்த டாக்ஸ் ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடையாது. நில் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் பேஸ்டு ஃபைலிங். ஸோ எஸ்எம்எஸ்லேயே வந்துட்டு இந்த டாக்ஸ் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஸோ நாங்கள் வந்து டர்ன் ஓவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு ரிட்டர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஃப்ளோ டு பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் 1st April 2020 as a pilot. வந்து ஒரு பைலட்டிங்காக வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைனமிக் QR கோட் கேப்சரிங் ஜிஎஸ்டி பேராமீட்டர்ஸ் ப்ரப்போஸ்டு ஃபார் கன்சூமர் இன்வாய்சஸ். ஸோ அவங்க கன்சூமர் வந்துட்டு இன்வாய்சஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் எதிர் உண்மைதானா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்கோசரம் ஒரு டைனமிக் QR கோடு கேப்சரிங் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் டு கேப்சர் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் அ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் அ phased manner. Aadhaar-based verification of taxpayers being introduced to weed out dummy or non-existent units. GST rate structure being deliberated to address inverted duty structure. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ். கஸ்டம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் நிறைய ப்ரொமோட் பண்ணுது. ஸோ நம்ம லோக்கல்லேயும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்லாம் நடக்கும், ஃபாரின்லேருந்து நிறைய வந்துட்டு இம்போர்ட் ஆகும். ஸோ அப்போ சில ப்ராடக்ட்டுக்கு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆகிற பொருளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு வரி வந்துட்டு விதிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய லோக்கலில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கஸ்டம் டியூட்டிஸ்க்கு வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கும்போது ஃபுட்வியருக்கு வந்து 25%லேருந்து 35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சம் ஃபர்னிச்சர் கூட்ஸுக்கு வந்து 20%லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து நியூஸ் பிரிண்ட்டு, லைட் வெயிட் கோட்டட் பேப்பர் இதெல்லாமே வந்துட்டு 10%லேருந்து 5% வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நியூஸ் மீடியாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்துட்டு கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி ரேட்ஸ் ரிவைஸ்டு ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மொபைல்ஸ். அப்புறம் 5% health cess to be imposed on the imports of medical devices except those exempt from BCD. Lower customs duty on certain inputs and raw materials like fuels, chemicals and plastics. சில இதுக்கு வந்துட்டு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, சில இதுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த ஃபியூஸு, கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க, லோவராக போட்டிருக்காங்க. ஹையர் கஸ்டம்ஸ் டியூட்டி எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோ பார்ட்ஸு, கெமிக்கல்ஸு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு போட்டிருக்காங்க. ஹையர் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் சர்டன் குட்ஸ் லைக் ஆட்டோ பார்ட்ஸ், கெமிக்கல்ஸ் விச் ஆர் ஆல்சோ பீயிங் மேட் டொமஸ்டிக்கலி. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரேட் பாலிசி மெஷர்ஸ் என்ன அப்படி போட்டிருக்காங்க பார்க்கும்போது, இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட சேர்ந்து வந்துட்டு ட்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்கும். அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA அப்படிங்கிறது வந்து எல்லா கண்ட்ரிக்கும் இருக்காது, சில கண்ட்ரிக்கு தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே டாக்ஸேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும், டாக்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்குது, 2 நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த ட்ரேட் பாலிசி மெஷர்ஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் ரெக்யர்மெண்ட்ஸ் டு பி reviewed for certain sensitive items, provisions for checking dumping of goods and imports of subsidized goods being strengthened, suggestions for reviews of exemptions from custom duty to be crowd-sourced, excise duty proposed to be raised on cigarettes and other tobacco products, no change made in the duty rates of BDs, anti-dumping duty on PTA abolished to benefit textile sector. ஸோ இந்த ட்ரேட் பாலிசி மெஷர்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு இப்போ ஒரு நாடு வந்து இப்போ அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணுது அப்படிங்கும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிறனால தான் வந்து இந்தியாவில் வந்து டாக்ஸேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அமெரிக்கன் பிரசிடென்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சில கண்ட்ரி கூட தான் அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்துட்டு கஸ்டம்ஸ் இந்த ட்ரேட் பாலிசி மெஷர்ஸ் படி அங்கே வந்துட்டு டாக்ஸேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ சிகரெட்டு, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு எக்ஸைஸ் டியூட்டி வந்துட்டு கண்டிப்பாக அதிகம் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஹெல்த் ஹசார்ட்னஸ் வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் செக்டரை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஆன்டி டம்பிங் டியூட்டி ஆன் PTA அதுக்கு வந்து அபாலிஷ்டு. ஸோ
டெக்ஸ்டைல் செக்டருக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்துட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல வந்து டம்ப் இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்துட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்துட்டு முதல்ல இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெக்ஸ்டைல் செக்டருக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த அன்பிரசிடென்டட் மைல்ஸ்டோன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஸோ என்னென்னலாம் இதில் வந்துட்டு ஒரு மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த எக்கனாமி, நம்ம இந்தியன் எக்கனாமியில் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட் படி பார்த்தோன்னா, இந்தியா வந்துட்டு நம்ம வந்துட்டு 5th லார்ஜஸ்ட் எக்கானமி ஆஃப் தி வேர்ல்டாக இருக்குது. அப்புறம் ஆவரேஜ் க்ரோத் வந்து 7.4% இருந்துச்சு. எப்போ 2014 to 19 வந்து ஆவரேஜ் க்ரோத் வந்து 7.4% இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அரௌண்டு ஆவரேஜாக 4.5% இருந்துச்சு. அப்புறம் 271 மில்லியன் பீப்புள் ரைஸ்டு அவுட் ஆஃப் பாவர்ட்டி டியூரிங் 2006 to 2016. 2006லேருந்து 16 வரைக்கும் 271 மில்லியன் பீப்புள் வந்துட்டு அவுட் ஆஃப் பாவர்ட்டி லைன் வந்து வந்திருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எலிவேட் ஆகிருக்கு. 2009லேருந்து 14 வரைக்கும் $190 பில்லியன் வந்து இருந்துச்சு. பட் 2014லேருந்து 19 வரைக்கும் அந்த 5 இயர்ஸில் வந்து $284 பில்லியன் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்ஸு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெப்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய கடன் கூட வந்துட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ வேர்ல்டு பேங்க்கில் வாங்கின கடன், IMFல வாங்கின கடன் இதெல்லாமே வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ், அப்புறம் அனலிட்டிக்கல் ஃபீல்டு, அப்புறம் மெஷின் லேர்னிங், ரொபோட்டிக்ஸு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட், ப்ரொலிஃபரேஷன்ஸ் இதெல்லாமே வந்து வந்திருக்கு. அப்புறம் இந்தியா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு பார்க்குறது வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு மனித வளம் இருக்கக்கூடிய நாடாக தான் இந்தியா வந்துட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் பார்க்கும்போது 15 to 65 இயர்ஸ் வந்து அந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அது வந்து இந்தியா வந்து நல்லா ஹையஸ்ட் எவர் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ அந்தளவுக்கு நல்ல பெரிய ரைஸில் வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபியூச்சர் எய்ம் ஃபார் சஸ்டைனிங் இந்தியாஸ் யூனிக் குளோபல் லீடர்ஷிப் ட்ரைவன் பை டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஸோ இந்த பெரிய ஒரு டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி தான் வந்து இந்தியா போயிட்டுருக்கு. டிஜிட்டல் கவர்னன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்துட்டு இருக்குது. அப்புறம் ரிஸ்க் மிட்டிகேஷன் த்ரோ டிசாஸ்டர் ரிசைலியன்ஸ், அப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி த்ரோ பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் தி டாக்ஸேஷன் பார்ட் இன் தி யூனியன் பட்ஜெட் 2020. ஸோ இதோட வந்து நம்ம அந்த டாக்ஸேஷன் பார்ட் வந்துட்டு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்துட்டு பார்ப்போம். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து இந்த பட்ஜெட் வந்து என்ன சொல்லுது, என்விரான்மெண்ட் ஃபீல்டில் வந்து என்ன சொல்லுது, அப்புறம் விமன் சைல்டு, ஸோ கேரிங் இந்த ஃபீல்ட்லாம் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.